வணக்கம். இந்த வீடியோல நம்ம வந்து டீடாக்ஸ் கான்செப்ட் 3 பத்தி நம்ம பார்க்க போறோங்க. ஸோ லாஸ்ட் 2 வீடியோல வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான தகவல் வந்து உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருப்பேன். இந்த டீடாக்ஸ் 3ன்றது என்னன்றது நம்ம வந்து இப்ப பார்க்கலாம். ஓகே. டீடாக்ஸ் 3 எத பத்தி பார்க்க போறோம்னா, சன் பாத்திங். சன் பாத்திங்னா என்னன்னா, நீங்க வெளிநாட்டுகள்லலாம் பார்த்துருப்பீங்க. அவங்க ரொம்ப எந்தெந்த ஊர்லலாம் வந்து சூரிய வெளிச்சமே கம்மியா இருக்கோ, அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து நீங்க நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. பீச்ல வந்து ரொம்ப போடாம வந்து ட்ரெஸ்ஸே போடாம சின்னதா ஷார்ட்ஸோ இத மாரி போட்டுட்டு பீச்லயே படுத்திருப்பாங்க. எதுக்குன்னா வந்து அந்த சூரிய வெளிச்சம் வந்து அவங்க ஸ்கின்னுக்கு ரொம்ப தேவைன்றதுனால தான். அப்படியே எல்லா ஃபாரினர்ஸும் பண்றாங்கன்னா, அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ரீசன் இல்லாம இருக்காது இல்லையா? கண்டிப்பா ரீசன் இருக்கு. சூரியன் நம்ம பேசினபடி பஞ்சபூதத்துல மிக பவர்ஃபுல்லான ஒண்ணு வந்து சூரியன் தாங்க. சூரியன் தான் வந்து எல்லாத்துக்குமே ஆதாரம். இந்த உலகம் வந்து இயங்கிட்டு இருக்குன்னா அதுக்கு ஆதாரமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சூரியன் தான். நம்மளோட தமிழர் ஃபங்க்ஷன்ல நம்ம பாத்தீங்கன்னா நம்மளோட பொங்கல் இருக்குல்ல, தைத்திருநாள். அப்ப சூரியனை வழிபாடுறது தான் நம்ம வந்து பொங்கலாவே நம்ம வந்து கொண்டாடுறோம். நம்ம விவசாயமா இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்கும் வந்து அடிப்படையான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா வந்து சூரியன் தான். அப்படி என்ன அந்த சூரியன்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் 3 விஷயம் இருக்கு. சூரியன் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுன்றத நான் இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்ன? சூரியனோட ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னா எனர்ஜிங்க. சூரிய வெளிச்சத்துல இருந்து தான் இந்த உலகத்துக்கே எனர்ஜி கிடைக்குது. நம்மளுக்கும் எனர்ஜி கிடைக்குது. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சூரியன்ல இருந்து தான் வந்து விட்டமின் டின்னு சொல்லப்படுற அதோட பொருள் வந்து பேசிக்கான அதோட பொருள் விட்டமின் டின்றது சூரிய வெளிச்சத்துல இருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த கை கால் எலும்பு வலி இருக்கு, எலும்பு வீக்கா இருக்கு, இல்ல கால்சியம் பிரச்சனையா இருக்கு. ஏன்னா கால்சியம் வந்து நம்ம உடம்பு யூஸ் பண்றதுக்கே விட்டமின் டி ரொம்ப அவசியம். அதுக்கு சூரிய வெளிச்சம் ரொம்ப முக்கியம். அப்ப கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்க, போன் பிரச்சனை இருக்கிறவங்க, ரொம்ப டல்லா இருக்கிறவங்க, இந்த மாதிரி பேசிக் எனர்ஜியே கம்மியா இருக்கிறவங்களுக்கு சூரிய வெளிச்சம் அவங்க உடம்புல கொஞ்ச நேரமாவது படணுங்க டெய்லியுமே. அண்ட் நம்ம முன்னாடி ஒர்க் ஷாப்ல சொன்ன மாதிரி நம்ம செல்கள் வந்து உணவு வந்து சமைக்கணும்னா அதுக்கு நெருப்பு சக்தி தேவை. அப்ப அந்த உணவை வந்து நம்ம சாப்பிட்ற உணவு நம்ம உடம்புக்கு அந்த செல்களுக்கு போய் சேர்றதுக்கே, அது சமைச்ச உணவா மாறுறதுக்கே வந்து இந்த வெப்பம் தேவைப்படுது. அது இந்த சூரியனோட இதுல இருந்து தான் நமக்கு கிடைக்குது. இது வந்து பெரிய ஒரு யூஸுங்க சூரியனுக்காக. அடுத்த ஒரு இது என்னன்னா, அடுத்த பெரிய யூஸ் என்னன்னா ஜெர்ம் கண்ட்ரோல். அதாவது கிருமி. சூரியனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிருமி நாசினின்னு சொல்லலாம். உலகத்திலே சிறந்த ஆன்டிபயோட்டிக், சிறந்த கிருமி நாசினின்றது சூரிய வெளிச்சம். ஏன்னா இப்ப நம்மளை சுத்தி பாத்தீங்கன்னா கோடி கோடி கணக்கான கிருமிகள் வந்து நம்ம சுத்தி தான் இருக்கு. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு குண்டூசி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குண்டூசியோட டிப் இருக்குல்ல, ஒரு குண்டூசி எவ்வளவு இருக்குன்னு தெரியும். அதோட முனையில கிட்டத்தட்ட 3 கோடி பாக்டீரியா வந்து இருக்குமா. பாக்டீரியா, வைரஸ் 3 கோடி பாக்டீரியா இருக்குன்றாங்க. அப்ப அந்த பாக்டீரியா எவ்வளவு சின்னது பாருங்க. அப்ப இப்ப நம்ம இருக்கிற ஒரு ரூம்ல எவ்வளவு பல லட்ச கோடி கோடி கோடியான பாக்டீரியாஸ் இருக்கு. பட் அது நம்மளுக்கு எதுவுமே ஒண்ணும் பண்ணாம இருக்கிறது எதனாலன்னா, சூரியன் வந்து அது எல்லாமே வந்து ஒரு ஒரு செகண்டுமே வந்து அதை வந்து கொண்டுட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலா ஒரு டாக்குமெண்ட்ரியே இருக்கு. ஒரு நாள் நம்மளுக்கு சூரியன் வரலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் போதும். ஒரு நாள் வந்து நம்மளுக்கு சூரியன் வந்து உலகத்துக்கு வரலனாலே இந்த உலகம் அழிஞ்சிருவாங்க. ஏன்னா உலகம் ஃபுல்லா ஐஸ் கட்டியா மாறிடும். ஸோ அதுதான் வந்து சூரியனோட மிகப்பெரிய ஒரு வந்து ரோல் நம்மள உயிரோட இருக்கிறதுக்கு. அப்ப இந்த ஜெர்ம் கண்ட்ரோல். யாருக்கெல்லாம் தோல் சார்ந்த நோய்கள் இருக்குதோ, இந்த மாதிரி தோல் வியாதிகள் இருக்குதோ, இவங்க எல்லாமே சூரிய வெளிச்சம் பட அவங்க இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க எல்லாமே வந்து வந்து கம்மியாகும். ஓவரால் பாடியில இருக்கிற இன்ஃபெக்ஷனே வந்து அண்ட் இம்யூனிட்டியை வந்து நம்மளுக்கு பூஸ்ட் பண்ணும். மூணாவது பார்த்தீங்கன்னா டீடாக்ஸ். ஏன்னா டீடாக்ஸுக்காகவே தான் இப்ப சொல்றேன். ஏன்னா சூரியனை பத்தி நம்ம இந்த ஃபயர் மாஸ்டரின்னு ஒரு கோர்ஸே இருக்கு. அதுல ஃபுல்லாவே சூரியனை பத்தி டீட்டெயிலா வந்து என்னலான்றது பேசுவோம். இப்போ ஷார்ட்டா தான் நான் சொல்லியிருக்கேன். டீடாக்ஸ் டீடாக்ஸ் எப்படி பண்ணுது சூரியன் கேட்டீங்கன்னா, 2 விஷயம். ஒண்ணு வந்து நீங்க ஒரு வெயில்ல இருக்கீங்கன்னா உங்களோட ஸ்கின்ல இருக்கிற அந்த வேர்வை துவாரங்கள்லாம் ஓப்பன் ஆகும். அந்த போர்ஸ் நம்ம ஸ்கின்ல இருக்கிற குட்டி குட்டி போர்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆனா அவங்க என்ன ஆகும், உங்களுக்கு வேர்வை வருது. வேர்வை வந்தா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, வேர்வையினால உடம்பு வந்து கழிவை வெளியில தள்ளுறதுக்கு வேர்வை ரொம்ப முக்கியம். அப்ப இந்த சூரியன்ல கொஞ்ச நாள் நம்ம உடம்பு வெளியில காமிக்கும் போது வர வேர்வையினால துவாரங்கள் ஓப்பன் ஆகி அது மூலியமா நம்ம கழிவுகள் வெளியில ஏத்துறதுக்கு சூரியன் உதவும். இன்னொன்னு ஓவராலா நம்ம ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா டீடாக்ஸ் எப்படி உதவுதுன்னா, நம்ம உடம்போட ஓவராலான டெம்பரேச்சரை கொஞ்சம் அதிகப்படுறதுனால ரத்த ஓட்டம் ஃபாஸ்டா இருக்கும். எப்பெல்லாம் நம்ம உடம்புல வந்து கொஞ்சம் ஹீட் அதிகமாகுதோ, அப்ப ரத்தம் என்னன்னா ஓட்டம் வந்து அதிகமாகும். இதுதான் கான்செப்ட் என்ன. அப்ப ரத்த ஓட்டம் நிறைய அதிகமா என்ன ஆகும்னா, உடம்புல இருக்கிற எல்லா கழிவுகள் எல்லாத்தையும் ரத்தம் வந்து சர்க்குலேட் பண்ண
நம்மளோட கிட்னிஸ், நம்மளோட லிவரு, இது எல்லாமே வந்து அந்த ரத்தத்துல இருக்க கழிவை ஃபில்டர் பண்ணி வெளியில தள்ளுறதுக்கு இந்த ஹீட் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஹீட் வச்சு இன்னொன்று பல விதம் இருக்கு. இதுதான் மேஜர் ரெண்டு. ஸோ உடல்ல இருக்க கழிவு வந்து ஒன்று ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணி ரத்தம் சர்க்குலேஷன் ஆகிறதுனால அந்த கழிவுகள் வந்து கிட்னி இந்த மாதிரி நம்ம ஆர்கன்ஸ் வழியா வெளியில தள்ளுது. ப்ளஸ் ரொம்ப நாளா நம்ம நெஞ்சு சளிலாம் ரொம்ப அதெல்லாம் வந்து கரைய ஆரம்பிக்கும், ஆஸ்மா பிரச்சனை இருக்கிறவங்க. ஸோ சளியும் வெளியில தள்ளும். அப்பனா என்ன, அது ஒரு அழுக்கு தானே. அப்போ ஒரு ஹீட்டு தேவை. ரெண்டாவது நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற இந்த வேர்வை துவாரங்கள் எல்லாம் ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு ஸ்வெட்டிங் அதிகமாகி அதனாலையும் டீடாக்ஸ் நடக்குதுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சன்னோட மேஜர் பெனிஃபிட்ஸ்னா என்னன்ட்டு. ஸோ இப்போ பெனிஃபிட் ஆஃப் சன் பாத்திங். இப்போ சன் பாத்திங் வந்து எப்படி எடுக்கணும் எல்லாமே இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ சன் பாத்திங் ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா என்ன பெனிஃபிட் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி விட்டமின் டி இருக்கனால உங்களோட எலும்புகள் ப்ளஸ் இம்யூன் சிஸ்டம், எலும்புகள் ஸ்ட்ரென்த் ஆகும், இம்யூன் சிஸ்டம் வந்து அதிகமாகும். ஸோ ஏன்னா விட்டமின் டி ப்ளஸ் கால்சியம் அதிகப்படுத்தும், ப்ளஸ் இம்யூன் சிஸ்டம் வந்து பூஸ்ட் பண்ணும். அடுத்து வந்து செரட்டோனின் சொல்ற ஒரு பாசிட்டிவ் குட் ஹார்மோனு வந்து பூஸ்ட் பண்ணுன்னு சொல்றாங்க ரிசர்ச்ல. ஸோ சன்லைட் வந்து அந்த செரட்டோனின் ஹார்மோன் பூஸ்ட் பண்றதுனால இதெல்லாம் பாசிட்டிவ் ஹார்மோன். அப்போ என்ன ஆகும்னா உங்க டிப்ரெஷன், நெகட்டிவ் ஹார்மோன்லாம் கம்மியாயிடும். நீங்க வெளிச்சத்துல விளையாடுறீங்க, இல்லை பேசுங்க, வாக்கிங் போறீங்க, அந்த மாதிரி நேரத்துல உங்க டிப்ரெஷனே நீங்க கம்மியா இருக்கிறத நீங்க உணரலாம். ஸோ இதுக்கு காரணம் இந்த செரட்டோனின் ஹார்மோன். அடுத்து வந்து சன்லைட், அதாவது வெளிச்சத்துல வந்து நீங்க எக்ஸ்போஸ் ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட சிர்காடியன் ரிதமே இம்ப்ரூவ் பண்ணும். நான் சொன்னேன் இல்லையா, 12 மணி நேரம் நம்ம உடம்பு வெளிச்சத்துல இருந்தாதான் அடுத்த 12 மணி நேரம் மெலட்டோனின் ஹார்மோன் நல்லா சுரந்து தூக்கம் வரும். ஸோ சிர்காடியன் ரிதம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் கண்டிஷன், எக்னே, எக்ஸிமா, சொரியாசிஸ், இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாமே இந்த வெயில் இருக்கும்போது கொஞ்சம் இன்ஃபெக்ஷன்ஸும் கம்மி பண்ணும். ஸோ இதனால அந்த தோல் சார்ந்த நோய்கள் இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் வந்து மேஜர் பெனிஃபிட்ஸுங்க. ஸோ இது போக பல பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஓகேங்களா. பட் நீங்க ஜஸ்ட் இதெல்லாம் ரிமெம்பர் பண்ணா போதும். இப்போ திங்ஸ் டு ரிமெம்பர். ஸோ சன் பாத்திங் எப்படி எடுக்கணும்னு சொல்றேன். மோஸ்டா சன் பாத்திங் எப்பன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் வெளிச்சத்துல இருக்கிறது நல்லது. இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிலேருந்து ஒரு 8 மணிக்குள்ள, சம்மர் டைம்ல ஒரு அதான் 8 மணி 7:30க்குள்ள அப்படி வச்சுக்கலாமே. சம்மர் டைம்ல 7:30, வின்டர் டைம்ல ஒரு 8, 8:30, அதாவது இளம் வெயில்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ மார்னிங் 6லேருந்து ஒரு 8 மணி, ஈவினிங் அது மாதிரி 5, 5:30க்கு மேல, 5லேருந்து ஒரு 7 மணிக்குள்ள எப்பெல்லாம் வெளிச்சம் இருக்கும். மெயினா 5:30லேருந்து 6:30 மணி நல்லா இருக்கும். காலையில பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிலேருந்து 7 மணி நல்லாவே இருக்கும். ஸோ அப்போ காலையில ஒரு 5லேருந்து 8க்குள்ள, ஈவினிங் வந்து அதே மாதிரி 5லேருந்து ஒரு 7 மணிக்குள்ள, மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து இளம் வெயில்ல இருக்கணும். ஏன்னா ரொம்ப வெயிலா இருந்தா நம்ம நாட்டுல ஆல்ரெடி வெயில் இருக்குது நல்லாவே. ஸோ அதனால இந்த டைம்ல இருந்தா போதும். இதே நீங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்ல போயிருங்க, போஸ் ஃபாரின்ல இருந்து பாக்குறாங்க. ஸோ ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டைம் மாறும். என்னன்னா ஒரு இளம் வெயில் நல்ல அப்பெல்லாம் 10 மணி 12 மணி தான் வெயிலே வரும். அப்ப நீங்க அந்த டைம்ல இருந்துக்கலாம். கான்செப்ட் என்னன்னா ஒரு இளம் வெயிலா ஒரு நார்மல் டெம்பரேச்சர் வெயில்ல உங்க உடம்ப வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மினிமம் க்ளோத்ஸ் தான் வியர் பண்ணும். நிறைய பேர் வெயில்ல இருக்காண்டி இப்ப நம்ம இந்த ட்ரெஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கவர்ட் ஆகி இந்த மாதிரி வந்து வெயில்ல போய் இருக்கக்கூடாது. நீங்க பாய்ஸா இருக்கீங்க, மேல் இருக்கீங்கன்னா வெறும் ஷார்ட்டா ஒரு ஒரு ஷார்ட்ஸை மட்டும் போட்டுட்டு நீங்க உங்க உடம்ப எக்ஸ்போஸ் பண்ணலாம். லேடிஸா இருக்கீங்கன்னா உங்க வீட்ல இருக்கும்போது நீங்க எப்படி மினிமம் க்ளோத்ஸ்ல எப்படி ஓரளவுக்கு இருக்க முடியும்னு பார்த்துட்டு நீங்க அந்த மாதிரி வந்து இருக்கு. ஸோ மினிமம் க்ளோத்ஸ் ஏன் இருக்கும்னா அப்பதான் டைரக்டா ஸ்கின்ல வந்து அந்த வெளிச்சம் வந்து படும், அதனால. ஸோ அடுத்து 15 நிமிடம்ல இருந்து 30 நிமிடம்லே போதும். நம்ம ஊர்ல இருக்கிறேன்னு சொல்றேன். இந்தியாவில் 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் போதும். ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் வருஷத்துக்கே 2 மாசம் 3 மாசம் தான் வெயிலே வரும். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டே கூட இருப்பாங்க, 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ்ட்டு. ஸோ அது உங்க கிளைமேட்டிக் கண்டிஷன் பார்த்து இருந்துக்கோங்க. பட் நம்ம ஊர்ல இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 15லேருந்து 30 நிமிடம் சும்மாவே நீங்க டைரக்டா சன்ல இருந்தாலே போதும். ஸோ முக்கியமான விஷயம் அடுத்து, இந்த மாதிரி லோஷனோ சன்ஸ்கிரீனோ இது எதுவுமே பண்ணக்கூடாது. இது ஒரு காஸ்மெட்டிக்னு இந்த டிக்டாக்ஸ்ல வீடியோ இருக்கு, அதை பத்தி அதுல நான் டீட்டெயிலாக சொல்றேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா எல்லாமே வந்து உங்க உடம்பு இதை வந்து அடைச்சிக்கும். ஸோ அப்போ எந்த ஒரு மூஞ்சில எதுவுமே சன்ஸ்கிரீனோ எதுவுமே லோஷனோ எதுவுமே போடாம தான் அந்த சன் பாத்திங் நீங்க வந்து இருக்கணும். அடுத்து நீங்க வந்து சன் பாத்திங் எப்படி இருக்கும் போது போர் அடிக்கணும்னு நினைப்பீங்களா? அப்படி இல்லை. நார்மலா போய் ஒரு புக்கு நீங்க படிக்கலாம். ப்ரொடக்டிவா எதுனாலும் உங்க மொட்டை மாடியில போய் உட்காந்து நீங்க பாட்டுக்கு இருங்க. யோகா பண்ணலாம், பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணலாம், ஒரு பாட்டு கேட்கலாம், இல்ல யாரு கூட உட்காந்து பேசலாம். உங்க ஒய்ஃப் கூட நீங்க பேசுறதுக்கு, நிறைய பேர் பேசுறதுக்கு டைம் இல்லைன்றீங்க. அப்போ உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து அவங்க பேசலாம், குழந்தைங்க கூட ஏதாவது பண்ணலாம், வாக்கிங் போகலாம், ஃப்ரெண்ட்ஸோட வந்து போகலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க அதை எப்படி ப்ரொடக்டிவா இருக்கணும், எப்படி உங்க சந்தோஷமா அந்த டைமை மாற்றணுன்றது அது நீங்க தான் யோசிக்கணும். டிப்ஸ் எல்லாம் தான் நான் சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே.
ஸோ சன் பாத்திங்கை பற்றி நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சன்னோட யூஸ் என்ன, சன் பாத்திங் எப்படி எடுக்கணும், இதெல்லாமே நான் சொல்லியிருக்கேன். மேலும் டவுட் இருந்ததுன்னா என்னோட வீக்லி மாஸ்டர் மைண்டில் அந்த லைவ் செஷனில் கேட்டுக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ பாருங்கள். அடுத்த வீடியோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதை கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்த வீடியோ. ஸோ இந்த காலத்துக்கு தேவையான ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நான் பேசுகிறேன். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.